ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கால் கிலோ கருணக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இந்த கிழங்குல மண்ணாக இருக்கும், அதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும். கிழங்கு வந்துட்டு இல்லைன்னு பார்க்க ஒரு கரண்டியில் ஒரு கிழங்கு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு பிச்சு பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு வந்து சூப்பராக வெந்திருக்கும். இந்த கிழங்கு நல்லா தொலியை உரிச்சிட்டு நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரை மூடி தேங்காய், கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. 10-20 பூண்டை நல்லா ரெண்டாக வெட்டி அதையும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 பல்லாரி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு குத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு பொருள் போடும்போதும் கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வைக்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச கருணக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அது நல்லா அந்த மசாலா போட்டு நல்லா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள்.
அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் புளி கரைசலை கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மீதி கரைசலை புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து பார்த்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் குழம்பு கொதிக்கட்டும். இன்று பிறந்தநாள் திருநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறக்குற டைமில் கொஞ்சம் மல்லியில் அப்படி லைட்டாக அப்படி தூவி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சூப்பரான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி. இது சுட சுட சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.